الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى أصحابه جند الله. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا إلى آخر الآية. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மேக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் உலகம் முடியும் வரைக்கும் யாரெல்லாம் புனித தீனுல் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கையான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே மகரிபுடைய தொழுகையை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போற்றி புகழ்ந்தவர்களாக, முடித்தவர்களாக, அதே போன்று இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்துடன் வீட்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி எந்தெந்த இடத்திலே எவ்வாறு அவர்களுடைய மதிப்புகளை பேண வேண்டும், அவர்களுடைய கண்ணியத்தை பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றானோ அந்த கண்ணியத்தையும் அந்த மேன்மையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ்களையும் போற்றி புகழக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் வீண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அனுப்பிய நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களை விடவும் மேன்மைப்படுத்தியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாற்றி தந்தார். ஏன் எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபாக, அவனுடைய இறை நேசராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தூதுவர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாற்றி தந்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாளிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கின்ற நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு ஒரு அடியான் இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதை விடவும் மதிப்பு தக்கவர்களாகத்தான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்நாள்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகவும் மேன்மை பெற்றவர்களாக எந்தவித மலாயிகாமார்களுக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய தோழமை கொண்ட தோழர். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பூமான் பெருமான் எம்முடைய ஹபீபாக எம்முடைய நேசராக இருப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எவ்வாறு தெரியுமா? இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயம் அனைத்தையும் பார்த்து சொல்லுகின்றான். குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் இருக்கின்றார்களே, தாய் தந்தையர்கள் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் வஅப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகள், உமக்கு கிடைத்த பிள்ளைகள் அவர்கள், வல்ஹுவானுக்கும், இன்னும் உங்களுடைய சகோதரர்கள், வஅஸ்வாஜுக்கும், இன்னும் உங்களுடைய மனைவிமார்கள். ஓடரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஅஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய மாமாவாக இருக்கலாம், சாச்சாவாக இருக்கலாம், உங்களுடைய குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் இருக்கின்றது, அந்த குடும்பம். வஅம்வாலுக்கு தரத்துஹா, இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நேரம் இல்லாமல் ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய சொத்துகள் இருக்கின்றது, இந்த சொத்துக்கள். வதிஜாரத்தும் தஃஸௌன கஸாதஹா, நீங்கள் எல்லாம் பாடுபட்டு வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரம், எப்படி என்னுடைய வியாபாரத்திலே நஷ்டமே வந்துவிடக் கூடாது என்று பாடுபட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் இருக்கின்றது, அதுவும் வமசாகினும் தரமௌனஹா, நீங்கள் விரும்பி விரும்பி கட்டிய உங்களுடைய வீடுகள், உங்களுடைய மாடா மாளிகைகள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆகி இருந்தால் அஹப்ப இலைக்கும், உங்களுக்கு விருப்பமானதாக மாறியிருந்தால் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடனும் அவனுடைய ரசூலுடனும் மேலானதாக எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய சம்பாத்தியங்கள், எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய வீடுகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காண விருப்பமானதாக எவருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதரப்பஸூ, நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் தெரியுமா?
என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அஸாபும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனை உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை நிலைமை எந்த அளவுக்கு இருக்கின்றது? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய சொத்து சுகங்களை காண, எங்களுடைய பிள்ளைகளை காண, எங்களுடைய மனைவிமார்களை காண, நம்முடைய பெற்றோர்களை காண, எங்களுடைய உயிரை காண மேன்மையானவர்களாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால்தான் நாங்கள் எல்லாம் முஃமின்கள். இப்படி எங்களுடைய உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டால்தான் நாம் எல்லாம் முஃமின்கள். நாங்கள் முஃமினாக இருந்தால், நாங்கள் முஃமினாக மாறினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே சதாவும் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நமக்கெல்லாம் கூலி கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதையொத்த இந்த குர்ஆன் ஆயத்திற்கு ஒத்த ஒரு கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களை காணவும், அவர்களுடைய பெற்றோர்களை காணவும், அவர்களுடைய பிள்ளைகளை காணவும், அவர்களுடைய உயிரை காணவும், எங்களுடைய எங்களுடைய உயிரை காண பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அவர்களை நேசம் வைக்கவில்லை என்று சொன்னால், அவர்களை விரும்பவில்லை என்று சொன்னால், ஒருவர் முஃமின் அல்ல. முஸ்லிமாக இருக்கலாம், இஸ்லாத்திலே இருக்கலாம். நானும் இஸ்லாத்திலே இருக்கின்றேன், நானும் முஹம்மது என்று பெயர் வைத்திருக்கின்றேன், இஸ்மாயில் என்று பெயர் வைத்திருக்கின்றேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விரும்பிய கூட்டத்திலே அந்த பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் சேர மாட்டார்கள். பெருமானாருடைய நேசம், பெருமானாருடைய பாசம் நம்முடைய உள்ளத்திலே வரவில்லை என்று சொன்னால், பெயரளவிலே அவர் ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரம்தான், மாறாக அவர் முஃமின் கிடையாது, ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்டவர் கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறக்கின்றது என்று சொன்னால், அந்த பிள்ளையுடைய காதிலே கேட்கக்கூடிய முதலாவது சத்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரும். இந்த பெயரை கேட்டுதான் அந்த பிள்ளை இந்த இஸ்லாத்திற்குள் நுழைகின்றது. அப்படி நுழைகின்ற அந்த பிள்ளையை எந்த முறையிலே வளர்க்க வேண்டும் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 3 விடயங்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதவு சொல்லிக் கொடுங்கள், ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள். அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், நாளை அந்த பிள்ளை வாலிபனாகி அல்லது ஒரு 20-30 வயதுகளை தாண்டும் போது அந்த விடயம் அந்த பிள்ளையுடைய மூளையிலே ஞாபகத்திலே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன 3 விடயத்திலே முதலாவது விடயம் என்ன தெரியுமா? ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபி, உங்களுடைய தூதுவர், உங்களுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள்.
சொல்லி தந்தார்களா இல்லையா? நமக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே பாடசாலையிலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெயர் என்ன, அவர்களுடைய தாயாருடைய பெயர் என்ன, தகப்பனாருடைய பெயர் என்ன என்று நமக்கு அவர்களுடைய பெயர் பட்டியல் மாத்திரமல்லாமல் அவர்களை இவ்வாறுதான் நேசம் கொள்ள வேண்டும், அவர்களை இவ்வாறுதான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொல்லித் தந்தார்களே, அதே போன்று உங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை முதலாவதாக சொல்லிக் கொடுங்கள். நேசத்தை முதலாவதாக சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்திலே வரக்கூடிய அவர்களுடைய மௌலானாமார்கள் தங்கதிருக்கின்றார்களே, அவர்களை நேசிக்கின்ற விடயத்தை சொல்லிக் கொடுங்கள். எங்களுடைய பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் இப்படி பரம்பரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், ஆனால் எங்களுடைய பிச்சரம் இருக்கின்றது ஒரு அளவிற்கு மேலால் நமக்கு தெரியாது. நாம் யாருடைய பரம்பரையிலே இருந்து வருகின்றோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், நாங்கள் பெருமானாருடைய குடும்பம், நான் ஒரு தங்கள், நான் ஒரு மௌலானா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல் சேரக்கூடிய சில்சிலா சங்கிலி தொடர் ஒவ்வொருவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள்மார்கள். அந்த சில்சிலா இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கிடையாது, மௌலானா கிடையாது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இரண்டாவது விடயம், என்னுடைய குடும்பத்தை நேசிப்பதை சம்பந்தமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடவு சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குர்ஆன் ஓதுறதுல இருக்கிற விஷயங்களை மூன்றாவதாக சொல்லிக் கொடுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிலே 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 விடயங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம். மூன்றாவதாகத்தான் அமல் இபாதத்து சம்பந்தப்பட்ட விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சிறு பிராயத்திலே அந்த பிள்ளைக்கு பெருமானாருடைய ஹுப்பை பற்றி, அவர்களுடைய நேசத்தை பற்றி, அவர்கள் இல்லை என்று சொன்னால் பேரளவிலேயும் நாங்கள் முஹம்மது என்று இந்த இலங்கை பூநாட்டிலே நாங்கள் வாழ கிடைக்காது, வாழ கிடைத்திருக்காது என்ற விடயத்தை சிறு பிராயத்திலே அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் 20-30 வயதிலே பெருமானாரை புகழக்கூடாது, அவர்களை இகழ வேண்டும், அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதர் என்று பேசி தெரிய மாட்டார்கள். இப்பேசி தெரியக்கூடியவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய பாசமும் நேசமும் ஒரு மனிதர் எந்தவித சுயநலமும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஞ்ச யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் நேசம் வைக்கக்கூடாதா? அவர்கள் மீது நாங்கள் பாசம் வைக்கக்கூடாதா? அவர்களை புகழ்ந்து பாடக்கூடாதா? இந்த ஊரிலே அல்லது இந்த இலங்கையிலே ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல விடயத்தை, ஒரு நீதி அமைப்பதற்கு உதவி செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை வருடமாக நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். ஆனால் நாம் என்னுடைய பெயர் முகம்மது, எங்களுடைய பெயர் முகம்மது என்று ஆரம்பத்திலே வரக்கூடியதற்கு காரண கருத்தாவாக இருந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதிக்கக்கூடாது என்று சொன்னால்
அவரை எந்த அளவிற்கு இழிவாக நாங்கள் பார்க்க வேண்டும், அவர் எந்த ஜென்மத்திலே போய் சேருவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் நல்ல முறையிலே எங்களுடைய யோசனைகளை கொண்டு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானாரை நேசிப்பது, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் நன்றி கெட்டவர்கள். இந்த உலகத்திலே யாரெல்லாம் பெருமானாரை புகழாமல், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல், அவர்களை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் நன்றி கெட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மாதம், அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மாதம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திலே அதிகமாக வளமையாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும், புகழ வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லி அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே நாம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய அடியார்களாக, முஃமின்களாக நாம் எல்லாம் மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு